நீங்க உங்க துணையோட சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா முதல்ல ஜாப்பனீஸ் படிங்க. நான் உங்களை ஜாப்பனீஸ் மொழியை படிக்க சொல்லலை, ஜாப்பனீஸ் மா படிக்க சொன்னேன். நிறைய பேர் பேசி பேசியே அடுத்தவங்கள நம் பக்கம் இழுத்துடலாம், அவங்கள அடக்கிடலாம்னு நினைக்கிறாங்க. ஒரு கணவன் மனைவிக்குள்ள எப்போ பார்த்தாலும் வாக்குவாதம் தான், சண்டை தான். அவங்களுக்குள்ள நடக்கிற ஒவ்வொரு உரையாடலும் சண்டையில தான் போய் முடியும். அவங்களுக்குள்ள அன்பு இல்லாம இல்லை, ஆனா 2 பேர் வாயில இருந்தும் வார்த்தைகள் சூடா வெளியே வரும். 2 பேரும் விவாகரத்து வாங்கிடலாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. பிரியறதுக்கு முன்னால ஜாப்பனீஸ் மாவை படிச்சு கொஞ்சம் நடைமுறைப்படுத்தலாமேன்னு நினைச்சாங்க. மா அப்படின்னா ஜப்பானிய மொழியில மௌனத்தை பகிர்ந்துக்கிடுறதுன்னு அர்த்தம். அடுத்த தடவை 2 பேருக்கும் டென்ஷன் வந்தபோது தாங்க செய்யறது சரின்னு அடுத்தவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்கு பதிலா அவங்க அமைதியா இருந்தாங்க. வேற வேலை எதுவும் செய்யல, போனை கூட எடுத்து பார்க்கல. 2 பேரும் அமைதியா கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாங்க. முதல்ல அப்படி உட்கார்றது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நாள்லே மௌனம் பேச்சை விட அதிக வலிமையானதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நாட்கள் போக போக பேசணுங்கிற துடிப்பு குறைஞ்சது, தான் சரின்னு நிரூபிக்கணுங்கிற ஆசை கூட போயிட்டது. அவங்க பதட்டம் அடையல, மனசு அமைதியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க விவாகரத்தை பற்றி நினைக்கவே இல்லை. அதுதாங்க மௌனத்தோட வலிமை. நாம மற்றவங்களோட வாக்குவாதம் செய்யும் போது நம்ம உடல் ஸ்ட்ரெஸ் ஆகும், மூளை சூடேறும், இதயம் படபடன்னு அடிக்கும். இப்படிப்பட்ட நேரத்துல அடுத்தவங்க சொல்றத கேட்கிற நிலைமையிலேயே நாம இருக்க மாட்டோம். அடுத்தவங்க தங்களை பாதுகாக்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளை குற்றம் சொல்றது மாதிரியே இருக்கும். ஜாப்பனீஸ் மா பிரச்சனைய புறக்கணிக்கல, பேசுறதுக்கு முன்னால ஒரு பாதுகாப்பை உருவாக்குது. ஏன்னா பேச்சு உறவை குணப்படுத்தாது, ஆனா அமைதி குணப்படுத்தும். சில நேரங்கள்ல நாம சொல்லக்கூடிய ரொம்ப அன்பான வார்த்தை எது தெரியுமா? எதுவுமே சொல்லாம இருக்கிறது தான். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது. தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான்.